புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழிக் கொள்கையை இந்தி திணிப்பு என பொய்கூறி திமுகவினர் மக்களை குழப்பி வருவதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களை குழப்புவதையே தொழிலாக கொண்ட திமுகவினர் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துவார்கள் அல்லது தங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பார்கள் என்றும், ஆனால் வெளியே அவற்றை எதிர்பார்ப்பார்கள் எனவும் கூறியுள்ளார். மும்மொழிக் கொள்கையில் இந்தி மொழி கட்டாயம் இல்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பலமுறை தெளிவுபடுத்திய பிறகும் இந்தி திணிப்பு என வேண்டும் என்றே பொய்கூறி திமுக மக்களை குழப்புவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இருமொழி கொள்கை என்றால் தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். 3வது மொழி பயிற்றுவிக்கப்படுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பிறகும் திமுக இந்தி எதிர்ப்பு என்று நாடகமாடுவதாக இருந்தால் தனது இந்தி கூட்டணி கட்சியினரையும் தமிழகத்துக்கு கூட்டி வந்து அவர்கள் கையிலும் கருப்பு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து இந்தி எதிர்ப்பை காட்டட்டும் என அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.